நேத்து எடுத்த வீடியோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய ஏரியால ரஹமத்த வாரி வழங்குறான். அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் இஸ்லாமிய பெண் பிள்ளைங்க இருக்காங்க. இபாதத்தோட இருக்காங்க. அல்லாஹ் சொன்ன வழிமுறைய அ பேணி வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்கள குறை சொல்லவே முடியாது. ஆனாலும் எங்க ஏரியால உள்ள பெரியவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வெளி ஏரியால போய் பார்த்தா தான் தெரியும். அங்க எப்படி இருக்கு சூழ்நிலைன்ட்டு. நம்ம ஏரியாவே பரவால்ல அப்படின்னு தோணும். ஏன்னா அங்க பொய், புறம், கோல் எல்லாமே இருக்கு. சூழ்ந்துகிட்டு தான் இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண் முன்னாடி. வேற ஏரியாங்கள்லாம் போய் எப்படி இருக்கு அந்த ஏரியாவுடைய நிலைமைன்ட்டு. ஒரு ஸ்டாப் தான் எங்க ஏரியாலருந்து ஒரு ஸ்டாப்ல இருக்கிற ஏரியா. 2 ஏரியாவுக்கு நான் வந்து வழக்கமா போவேன். ஒண்ணு காய்கறி வாங்குறதுக்கு, இன்னொரு ஏரியால வந்து ஒரு மதரசால வந்து போற போற சூழ்நிலை இருந்துச்சு. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அதுவே இல்லாம தான் இருக்காங்க இஸ்லாமிய பெண்கள்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏரியாவே மேலு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு தான் தோணும். அ இங்க உள்ள பெண்கள் வந்து ஒழுக்கமாவும், பொய், புறம், கோலு இதுல இருந்து மீண்டு மார்க்க கல்வியின் பக்கம் தான் இருக்காங்க உண்மையிலே சொன்னா. ஆனா பின்தங்கி இருக்கு. அங்க நான் போய் பார்த்த ஏரியால அம்மாடி அங்க பொம்பளைங்கலாம் பொய் தான் பேசுறாங்க. இஸ்லாமியர்ன்னு பேரு மட்டும் தான் இருக்கு. தலையில முக்காடு போட்டிருக்காங்க. ஆனா வாய தொறந்தாலே பொய் தான் வருது. அனுபவம் நல்ல படியே கிடைச்சிச்சு அங்க. அந்த ஏரியால மாற்று மத சகோதரிகள் கூட உண்மையே பேசுறாங்க. ஆனா நம்ம இஸ்லாமிய சகோதரிங்கலாம் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. வாய தொறந்தாலே பொய். அவ்ளோ பொய் பேசுறாங்க பொம்பளைங்கள நானு 2, 3 தடவ பார்த்துட்டேன். என்ன செய்றது? அல்லாஹ் பாதுகாக்கணும்.